ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லண்டன் அனோஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாட்டுப்பொங்கல் முடிச்சுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேரத்தில் நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனல் பிடிச்சி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் மாலில் இருந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், கிச்சன் திங்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாக மேக்கப் திங்ஸு, இது மாதிரி ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஷாப்பிங் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண பிடிக்கும், இன்டோர் ஐட்டம்ஸ், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க பிடிக்கும், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ ஃபுல்லாகவே இது மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ மற்றபடி இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே ஒரு என்ட்ரன்ஸில் நம்ம ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி வைக்கிற ஐட்டம்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஷாப்லன்னு இல்லை, யூகேயில் நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்னு பார்த்தாலே ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஊர் காசுக்கு 5000க்கு மேலே தான் இருக்குமே. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த வீடியோவில் எடுக்கும் போது நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். அது என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் என்ன பண்ணேன் அப்படின்றத. இதெல்லாம் பாருங்களேன். அதாவது இங்கே உள்ள பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க வீடே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பிராண்ட் இருக்கு இல்லையா, லீ கிரசட், இந்த பிராண்ட் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ங்க. இது வந்து ஒரு காஸ்ட் அயன் டச் ஓவன்னாலே வந்து விலை அதிகம்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த பிராண்ட் வந்து இதில் ஒரு கடாய் வாங்குகிற காசுக்கு நம்ம வந்து 1/2 பவுன் நகையே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு வந்து ரேட் அதிகம். பட் அப்படி என்ன தான் இதில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. 350 பவுண்ட்ஸ் 450 பவுண்ட்ஸ் விலை போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் இருக்குது, ட்ரை ப்ளே, காஸ்ட் அயன், இது எல்லாமே இந்த பிராண்டில் இருக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எனக்கு இவ்வளோ விலையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை வச்சுட்டு என்னடா பண்ணுவீங்க, இவ்வளோ காஸ்ட்லியாக பாத்திரம்லாம் வாங்கி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறதில் அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுப்பேன். எனக்கே இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, தேவையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து காஃபி போடுற மிஷின் தான். ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப காஃபி லவர்ஸ். ஒரு நாளைக்கு வந்து 10 தடவை 15 தடவைலாம் கூட காஃபி குடிப்பாங்களாம். நம்மளை மாதிரி மில்க் சேர்த்து குடிக்க மாட்டாங்க, வெறும் டிகாஷன், அதை தான் அவங்க வந்து காஃபின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நிறைய காஃபி போடுற மிஷின் எல்லாமே இருந்துச்சு. இந்த ஜார்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பார்க்க எனக்கு ஒரே ஆசை. பட் நான் எதுவுமே வாங்கலை. ரொம்ப என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஒரு திங்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றத நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்க ஆரம்பித்தேன். பட் இப்போல்லாம் எப்படின்னா, இந்த திங்ஸ் வந்து நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக, இது வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து இப்போ அமௌண்ட் இருக்குதா அப்படின்னு 2 விஷயத்த எனக்குள்ளேயே நான் கேட்டுப்பேன். இது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா தான் அடுத்து நான் வாங்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதமே இதை வாங்கி ஆகணுமா, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்கிக்கலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டு பார்ப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா மட்டும்தான் இப்போல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறேன். இப்படி வாங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து மணி சேவிங்ஸாகவும் இருக்குது. எனக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படின்றத நானே டிசைட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னொருத்தர் வந்து இது வேணாம், இது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் நானே முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒன்று ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டுட்டிங்கன்னா பாதி திங்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிறது மிச்சமாகும், நம்ம காசும் வந்து சேவ் ஆகும். என்ன நான் சொல்கிறது சரி தானே, கரெக்ட் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதெல்லாம் ஏர் ஃப்ரையர். பாருங்களேன், 120 பவுண்ட்ஸ் போட்டிருக்கு ஏர் ஃப்ரையர். ஓகே, ஏர் ஃப்ரையர்லாம் கூட ஓகே தான். ஆனால் மிக்ஸி கிரைண்டர் விலை எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா, இங்கே கிரைண்டரே கிடையாது. மிக்ஸியோட விலை எல்லாமே பார்த்திங்கன்னா
250 பவுண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கும். நீங்களாம் நினைப்பீங்க எதுக்குடா இங்கேருந்து மிக்ஸி கிரைண்டரை கூட தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு விலை இங்கே அதிகம். நம்ம ஊரில் ஒரு 5000 ருபீஸ்க்கு வாங்குகிற மிக்ஸியோட விலை இங்கே பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் விற்கும். அதனால தான் வெயிட்டாக எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கேருந்து இங்கே நாங்கள் கொண்டு வந்துடுறது. இதெல்லாம் ஓடிஜி அவன்ஸ் இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இது வந்து ஃபுட் ப்ராசஸர், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறது அதெல்லாமே. எவ்வளோ வெரைட்டியாக இருக்குல்ல, பார்க்கும்போதே வந்து எதை பார்த்தாலும் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு அப்படியே சந்திரமுகியாக மாறின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து மிக்ஸினே இருக்காது, எல்லாமே வந்து பிளெண்டர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். அப்படி இல்லை நமக்கு மிக்ஸி மாதிரினா கிரைண்டர்னு சொல்லியிருப்பாங்க, காஃபி கிரைண்டர். இங்கே வந்து காஃபி கொட்டையெல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம சின்ன ஜார் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி காஃபி கிரைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ரைஸ் குக்கர், இன்ஸ்டன்ட் பாட்டு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஷாப்பிங் மாலில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் என் கையில் வச்சுருந்த ஹேண்ட்பேக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதில் என்ன வச்சுருந்தேன்னா, ஏடிஎம் கார்டு இருக்குது, வீட்டோட சாவி இருக்குது, ஒரு 20 பவுண்ட்ஸ் பணம் இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், நம்ம வந்து வெளியில் எங்கேயும் மிஸ் பண்ணல அப்படின்ட்டு. ஏன்னா என் கையில் ஃபோன் இருக்குது. ஃபோன் எடுத்தேன்னாக்கா கடைக்குள்ளே வந்து தான் எடுத்திருப்பேன். ஸோ கடையில் தான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ரொம்பலாம் பேனிக் ஆகலை, டைரெக்டாக போய் கஸ்டமர் கேரில் இந்த மாதிரி சொன்னேன், என்னோடய பேக்கை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு, அதில் எனிவே என்னோடய கார்டு இருந்ததுனால அதில் என் நேம்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க கேட்டாங்க நேமு, என்ன கலர் பேக், இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் என்கிட்ட பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் கூட அதை அட்டாச் பண்ணியிருப்பேன், நான் சைன் பண்ணி வாங்கினதை. இது மாதிரி எப்போதும் நடந்ததில்லை, ஏதோ ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி அப்படி நடந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பிளெண்டர் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். யாருக்கெல்லாம் ஷாப்பிங் பண்ண ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஷாப்பிங் பிடிக்கும்? ட்ரெஸ் பிடிக்குமா, இல்லைனாக்கா கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்க பிடிக்குமா, இல்லை ஆர்கனைசர் ஐட்டம் வாங்க பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. உட்டன் போர்டு பாருங்கள், இதெல்லாமே ரொம்ப விலை அதிகமாக இருந்துச்சு. நான் இங்கே எதுவுமே வாங்கலை, ஏன்னா எனக்கு வந்து இதை விட சீப்பாக விற்கிற, சீப் மீன்ஸ் இதை விட கம்மியாக விற்கிற கடைகளும் தெரியும். ஸோ அங்கே வாங்கிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன், வெளில கிடைக்காது ஏதாவது இருந்தால் இங்கே வாங்கிக்கலாம். பட் இதெல்லாம் வெளியில் கிடைக்காது, பட் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால் வேடிக்கை மட்டும் பார்த்தேன். இது வந்து லீக் ரோசட்டோட ஸ்டோன் வியர் மாடல். இதெல்லாம் ஒன்ஸ் வாங்கி போட்டோன்னா 4 தலைமுறைக்கு இருக்கும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி எல்லாமே. இந்த டப்பர் வியர்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருமே வாங்கி வாங்கி வச்சுப்போம் இல்லையா, விதவிதமாக. லேடிஸ்க்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு, சாரீ அதெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸை வந்து பார்த்தா முழுசாக சந்திரமுகியாக மாறிடுவோம். அப்படி தான் எனக்கு இந்த கடையை பார்க்கும்போது இருந்துச்சு. அதாவது செராமிக்லேயும் இருக்குது, கிளாஸ் ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயும் இருக்குது. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை விட இந்த செராமிக், இந்த கிளாஸில் இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. இந்த பவுல்லாம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிச்சன் கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கே அதுக்கு தனியாக ஒரு இடம் வேணும் போல். ஸோ வாங்கும் போது இதை யோசிச்சுக்கணும், இதை வாங்கினா இதை நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்களா, இது வந்து ஃபுட் ஃப்ளாஸ்க்கு. இங்கே கிட்ஸுக்கெலாம் சாப்பாடு கொடுத்தோம் இல்லை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போனாலே சீக்கிரம் ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ நம்ம வந்து வாட்டர் பாட்டில் மட்டும்தானே ஃப்ளாஸ்கில் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து சாப்பாடே பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் டைப்பில் இருக்கும். நம்ம சாப்பாடு அதில் போட்டு கொடுத்தோம்னா ஸ்கூல் டயத்தில் வார்மாகவே இருக்கும். இப்போ பாருங்கள் செராமிக் பவுல்ஸ் எல்லாம். இந்த இடத்தையே வீடியோ சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் எங்கேயோ ஹேண்ட்பேக்கை மிஸ் பண்ணிட்டேன். க்யூட்டாக இருக்குல்ல இந்த செராமிக் பிளேட்டெல்லாம். இது செராமிக் இல்லை, ஸ்டோன் வியர்னு சொல்கிறாங்க. செராமிக்கும் ஸ்டோன் வியருக்கும் என்ன வித்தியாசம்னு தெரில, ஆனால் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா இதில் எப்பட்றா இவ்வளோ வெயிட்டை தூக்கி சாப்பிட்றது. ஏன்னா டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு இடத்துல இங்கே உட்காருவோம், ஒரு நாள் இன்னொரு இடத்துல ஒரு உட்காருவோம்.
ஸோ இவ்வளோ வெயிட்டாக எதுக்கு பிளேட்ஸ்லாம் அப்படின்னு நினைப்போம். பட் இங்கே உள்ளவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இதை மாதிரி செராமிக்ஸ் பிளேட்டு இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. மக்காக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும். ஏன்னா அவங்களோட சமைக்கிறதே பார்த்திங்கன்னா ஓவனில், எலக்ட்ரிக் ஓவனில் இந்த மாதிரி தான் சமைக்கிறாங்க. ஏர் ஃப்ரையரு இந்த மாதிரி தான். நம்ம ரொம்ப ரேர் வந்து கேஸ் அடுப்பு யூஸ் பண்ணுறதெல்லாம். அப்படியே அவங்க வந்து கேஸ் யூஸ் பண்ணாலும் எலக்ட்ரிக்கில் தான் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே மாறும்போது எலக்ட்ரிக்கில் இருந்துச்சு. ஸோ அதை மாற்றிட்டு நான் கேஸாக மாற்றினேன். நம்மளோட குக்கிங்க்கு வந்து எலக்ட்ரிக் அவன் வந்து சரி, அவன் இல்லை ஸ்டவ் வந்து சரி வராது, அடிப்பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, பார்த்ததையே திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பேன். அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு தான் என் கூட யாருமே ஷாப்பிங் வரமாட்டாங்க. பர்டிகுலராக என் ஹஸ்பண்ட் வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தால் கூட ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, இல்லைன்னா சண்டை வந்துடும் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பவுல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? ஷாப்பிங் போனால் திருப்பி திருப்பி பார்த்ததையே பார்த்துட்ருப்பீங்களா? இங்கே பாருங்களேன், உட்டன் ட்ரேலாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து வெளியில் உள்ள ஒரு லோக்கல் ஷாப்லலாம் கிடைக்காது. பட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் சொல்கிறேன். இந்த ஸ்பூனுக்கெலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஏன்னா இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து ஸ்பூனால் தான் சாப்பிட்றாங்க. அதனால தான் இன்டோர், அதாவது இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல். ஏன்னா இவங்களோட வீடோட செட்டப்பே எப்படின்னா ஒரு ஹோட்டல் செட்டப்பில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கெலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு இதே வீடியோ வந்து வேறு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணேன். பட் லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் மியூசிக் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து காப்பிரைட் கேட்டுருச்சு. சரின்னு சொல்லி அதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அகைன் புதுசாக உங்களுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் ரியல் ஃப்ளவர்ஸ். பார்க்க ஆர்டிஃபிஷியல் மாதிரியே இருக்குல்ல, பட் ஆனால் ரியல் ஃப்ளவர்ஸ். இது இன்டோர் பிளான்ட்ஸ். இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்ஸ். யாருக்கெல்லாம் செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். உங்கள் வா என்னை வந்து தூக்கிட்டு போவோம், வீட்டில் கொண்டு போய் வச்சு என்னையும் சாகடி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நான் சாகடிக்க மாட்டேன். எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் எப்படியாவது உயிர் கொடுத்து அதை வாழ வச்சுருவேன். செடி வளர்க்க அவ்வளோ ஆசை. இதெல்லாம் ஃப்ளவர் வேஸ். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. உங்களுக்கு வீடை இந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கும், பட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். பட் இதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக அதுக்கு டைம்ஸ் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. பசங்க இருக்கிற வீட்டில் அது பத்திரமாகவும் வச்சுக்க முடியாது. ஸோ பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எடுத்த இடத்துல இருக்கும். அதுங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது புரியுறது ஸ்டேஜில் தான் வந்து நம்மளால் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வீட்டில் பராமரிக்க முடியும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ஷாப்போட நேம் வந்து ஜான் லிவிஸ் அப்படின்றது பெரிய பிராண்டு. ஸோ இங்கே பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இது வந்து என்னென்னா டிஃப்யூசர், அதாவது இங்கே விண்டோ எல்லாமே கிளாஸ் விண்டோ. இந்த குளூரில் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ வீட்டில் பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக உள்ள டிஃப்யூசர். இதெல்லாம் வந்து டெஸ்டர், அது என்ன வாசனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்டருக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு வீடை வாசமாக வச்சுக்கிறதுக்கு தான். அதுக்கே வந்து எவ்வளோ க்யூட்டாக ஒரு பாட்டில், அதுக்குள்ளே வந்து கலராக வந்து லிக்யூட்லாம் கொடுத்து, இந்த ஊதுபத்தி மாதிரி இருக்கு இல்லையா, இது வழியாக வந்து அந்த வாசம் வந்து வெளில வரும். ஸோ கேண்டில்ஸ் அது மாதிரி எல்லாமே அரோமா கேண்டிலாக இருக்கும். இதெல்லாம் கேண்டில் ஸ்டாண்டு. இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்குல்ல, இது எல்லாமே கேண்டில் ஸ்டாண்டு தான். இது இந்த ஐட்டம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ரேபிட் 2 கையில் வந்து பிளேட்டை வச்சுருக்கு பாருங்களேன். எனக்கு இந்த கிச்சனில் வந்து இந்த குக்கிங் வீடியோஸ்லாம் போடும் போது இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஆல்ரெடி நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன். ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் வாங்க வேணாண்டான்னு என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருந்தேன்.
இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. இதில் வந்து எக் வைக்கிறதுக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்களேன். எக் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு, அதாவது ஒரு சிக்கன், அதாவது கோழி குஞ்சு மாதிரியே இருக்குது. அதில் நம்ம எக் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 5 பவுண்ட் போட்டிருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வரப்போ நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து 14 பவுண்டு. 14 பவுண்ட்னா 1600 மேலே. அது டேபிள் மேலே வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். பேப்பர் வெயிட் மாதிரி இருக்குது. இதுதான் எக் வைக்கிறது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது குக்கிங் வீடியோஸ் போடும்போது டிஸ்பிளேயில் வச்சோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இங்கே உள்ள ட்ரெஸ் ஷாப்லாம் இங்கே நான் பார்த்துட்டேன், யாருமே வந்து ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க போல இருக்குது. ட்ரெஸ் மீன்ஸ் எதுவுமே இங்கே வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரைமார்க்குன்னு சொல்லி அந்த ஷாப்புக்கெலாம் போனால் எல்லார் கையிலையும் பேக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் என்ன மாதிரியே எல்லோரும் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி தான் இருக்குது. யாருமே திங்ஸ் வாங்கின மாதிரியே தெரில. இங்கே பாருங்கள், கலெக்டட்னு சொல்லி என் சைன் போட்டு வாங்குகிறேன். ஹேண்ட்பேக் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கஸ்டமர் கேரில் போயிட்டு கேட்டு வாங்கிட்டு கிளம்புறேன். கஸ்டமர் கேருக்கு போகும்போது பார்க்குறேன், மேலே ஒரே பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. பர்பரி இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான சென்ட் எல்லாமே. பர்பரின்னு சொல்கிறது, இந்த குச்சி இதெல்லாம் வந்து பெரிய பிராண்டு. நீங்கள் வேணால் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிராண்ட்லாம் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கும்போது லாக்மே அதுவே வந்து பெரிய பிராண்டு, அதுவே எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஒரு ப்ராப்பராக மேக்கப் நாலேஜ்லாம், மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை மேக்கப் நாலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கோ தான் தெரியும். இந்த சார்லட் டில்பரிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். ஸ்டார்டிங்கே 5000 கிட்ட தான் இருக்குமே. ஆனால் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. நான் அதிகபட்சம் வந்து மெபிலினோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பென்சிவ் மேக்கப் கிட்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. பட் ஆசை இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் ஃப்யூச்சரில். நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை பாருங்களேன், இது என்ன 400 கொடுத்து நம்ம ஊரில் வாங்குவோமா? இது வந்து 150 பவுண்ட்ஸ் கிட்டே போட்டிருக்குது. எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இந்த லிப்ஸ்டிக்கு, அது காஸ்மெட்டிக்ஸ்லாம் அவங்க அடுக்கி வச்சுருக்க அழகை பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, என்னடா இப்படி இவ்வளோ பிராண்ட் இருக்கா, இவ்வளோ திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தேன். இந்த டிஆர், சார்லட் டில்பரி, கிளினிக் இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொன்றத்தோட ரேட்டு, மேக்கப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இவ்வளோ காசு கொடுத்து தான் இவ்வளோ மேக்கப் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் பார்த்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக்கோட ஷேடு பாருங்கள், எத்தனை ஷேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேக்குன்னு நினைக்கிறேன், மேக்கோட லிப்ஸ்டிக். நம்ம மேக்கோட லிப்ஸ்டிக்லாம் எடுத்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 3000க்கு மேலே தான் இருக்கும். நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். பிராண்டடாக இன்னும் வாங்கலைனாலுமே கிட்டத்தட்ட ஒரு 15 லிப்ஸ்டிக் மேலே வச்சுருப்பேன். யூஸ் பண்ணுறேன்னா அது தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பேன். இந்த இயரிங் பாருங்கள், அழகாக இருக்குல்ல. 10 பவுண்டுக்கு மேலே போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.